திமுக ஆட்சியில் பாதுகாப்பே இல்லைங்க. பொதுவாகவே வெளியே போறதுக்கு அச்சப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் ஆயிப்போச்சு. பாதுகாப்பு அவ்வளவா இல்லம்மா. இன்னும் ஒரு 12,000 செயின் எனக்கு அறுத்துட்டாங்க. அதனாலதான் நாங்க காதல் போற கம்பல் கூட இப்போ பாதுகாப்பு இல்ல. என்ன நடக்குது, என்ன ஆட்சி நடக்குதுன்றது ஒரு பாமர மக்களுக்கு கூட தெரியும். இது ஆட்சியே இல்ல, ஒரு சரியான ஆட்சி கிடையாது. எங்க எடுத்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடையாது. நைட்ல 11 மணி மேல வெளியே போக முடியல. எதனா வேணும் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்கின உடனே என்னமோ செய்யறாங்க. ஒரேடி 5000 ரூபாய் போடுறாங்க. திமுக ஆட்சின்னும் போது அது ஒரு விடிய ஆட்சி தான். அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எதுவுமே எல்லா மக்களுக்கு பாதுகாப்பும் எல்லாமே, எல்லா சலுகைகளும் எல்லாமே கரெக்டாக இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா கிடையாது, சுத்தமா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாக்குறோம் இல்லையா, என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. நான் சொல்லணும் இல்லை, மக்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது. வன்கொடுமை சட்டம் நிறைய இருக்குது. அனானிஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைக்கூட அதுமாரி பாலியல் பாதுகாப்பு பண்ணாங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்ன நடக்குது, என்ன ஆட்சி நடக்குதுன்றது ஒரு பாமர மக்கள், ஒரு குக்கிராமத்தில் இருந்த வர மக்களுக்கு கூட தெரியும். இது ஆட்சியே இல்லை, ஒரு சரியான ஆட்சி கிடையாது, ஒரு அடக்குமுறை கிடையாது. போலீஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டம் அதுவும் சரி கிடையாது. ஒரே ரவுடிசம் தான். அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எதுவுமே எல்லா மக்களுக்கு பாதுகாப்பும் எல்லாமே, எல்லா சலுகைகளும் எல்லாமே கரெக்டாக இருக்கு. திமுக ஆட்சின்னும் போது அது ஒரு விடிய ஆட்சி தான். அதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கே எடுத்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இதுதான். இப்போ ஒரு நாள் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தா, நியூஸ் போட்டாலே இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சேனலில் மட்டும் மாதிரி நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். அவங்க தொகுதியில் போயிட்டு அது இன்றைக்கி என்னென்னமோ செய்கிறாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் நெருங்கின உடனே என்னென்னமோ செய்கிறாங்க. ஒரேடி 5000 ரூபா போடுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 2000 போட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எது கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டுது மக்களுக்கு. மக்களுக்கு தேவையானதை செய்ய மாட்டாங்க. தேவையில்லாமல் அந்த ஓட்டு கோசம் என்னென்னமோ பண்ணுறாங்க. பாதுகாப்பு பேச்சாளர்கள் தான் இருக்கு, அது செயலில் இல்லை. எப்படி சொல்றீங்க? மதுவாலையும் கெஞ்சாவாலையும் தான் பசங்க ரொம்ப சீரழிஞ்சு, அதனால பசங்களுக்கு அந்த வெறி ஏறி பசங்க பொம்பளை பசங்களை ஏடாகடம் பண்ணுறாங்க. நான் டெய்லி 6 மணி 7 மணிக்கு மேலே பார்க்குறேன். அங்கங்கே பார்க்குறேன். நான் அவங்க ஜோடியாக நின்று பசங்களை ஏடாகடம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நடக்குது. இதனால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பா இருக்கு, பாதிப்பு இல்லாம இல்லை. அது வெளியில சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. பொம்பளை பசங்க போய் கஷ்டப்படுறாங்க. ஏதோ வறுமை பிரச்சனை வரும்னு கஷ்டப்படுறாங்க. அதான் பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடையாது. நைட்ல 11 மணி மேல வெளியே போக முடியல. எதனா வேணும் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ யார் 11 மணி வெளியே யாரும் நடமாட்டமே கிடையாது. இப்போ எந்த மணிலாம் எந்த நேரம் 26 பகலும் தெரியாமல் போயிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே வெளியே போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் ஆகிப்போச்சு. 10 இளைஞர் பசங்க அங்கங்கே 10-20 பேர் சேர்ந்துட்டு அங்கங்கே அவங்க கெட்டு சீரழியுது. அதான் உண்மை, வேற என்ன. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்பு அவ்வளவா இல்லம்மா. ஏன்னா நானே அசோக் பில்லர் வரைக்கும் வேலைக்கு வரேன். பெண்களே கழுத்துல இருக்கிறது செயின் அறுக்கட்டும், கம்பல் கழட்டுறதும், நல்லவங்க மாதிரி பேசி கழுத்துல இருக்க செயின். அதனால நான் கழுத்துல கூட எதுவும் போடல, கயிறோட நான் ஓடி வரேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 12,000 செயின் எனக்கு அறுத்துட்டாங்க. அதனாலதான் நான் காதல் போற கம்பல் கூட இப்போ பாதுகாப்பு இல்லை. சின்ன பசங்க தானே அப்படின்னு நம்ம நம்பவும் முடியல. அதான் குடி குடிச்சா கூட பரவாயில்ல, கஞ்சா போதை அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம இது செய்தா தவறு இந்த வயசுலன்றது பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாதுகாப்பு அவ்வளோ சேஃப்டிக்கு இல்லை. பெண்களுக்கு உண்மையாவே சேஃப்டிக்கு இல்லை. திமுக ஆட்சியில் பாதுகாப்பே இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? எப்படின்னாக்கா இப்போ அதுக்கு அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ல வரல. இந்த ஆட்சியில் நடக்கிற ரொம்ப திரும்ப அநியாயம், நாட்டில் ரொம்ப கொள்ளை கொட்டல், ரொம்ப கடத்தல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதி நிறைய கொடுத்தாங்க, எதுவுமே செய்யல. கேட்டால் அது செஞ்சுட்டு 1 2 3 4 1 மீதான என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதி தான். இப்போ திரும்பவும் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக அது வர போகிறதும் கிடையாது. அந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ. நன்றி. தேங்க்யூ.